திருவண்ணாமலையில் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான ஏவா வேலுவின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், நீங்க தொடரலாம். வணக்கம். தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெறும் நிலையில் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி நேற்று மாலை 6ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு நிறைவடைந்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் ஏவா வேலு மனு அதிமுகவினர் வயது வித்தியாசம் காரணம் காட்டி அதனை ஏற்கக்கூடாது என வாக்குவாதத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் செல்வதினம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது வேட்புமனு தாக்கல் செய்வதை திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்தந்த வயது வித்தியாசம் காரணம் காட்டி, அதாவது கடந்த முதலாக தேர்தலில் போட்டியிடும் போது 1945 என்றும் அதுக்கடுத்து வந்த தேர்தல் 1951 என்றும் மாறி மாறி வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வேட்புமனு தனது வயதை மாற்றி கூறியதாக அதிமுக ஆத்திரமடைந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் செல்வத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து வேட்புமனு பரிசீலனை வைக்கப்பட்ட நிலையில தற்போது வேட்புமனு ஏற்கப்பட்டு அமைச்சர் ஏவா வேலு வேட்புமனு ஏற்பட்டுள்ளது.